விஷ்ணாயத் பரமம் பதமவரியா. நாங்க ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க வந்து பண்ண வேண்டாம். அதெல்லாம் நினைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம், லைஃப் அப்டேட்னே சொல்லலாம். எங்களோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் எவர் நடக்குது இந்த விஷயம். சீக்ரெட்ஸ்லாம் வேண்டாம், ஆப்வியஸா நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து வீடு கட்ட போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் டைம் எவர் எங்களோட லைஃப் டைம்ல எங்களுக்கான வீடை நாங்களே கட்ட போறோம். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். நான் வந்து சிவில் இன்ஜினியர். நான் வந்து நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்கிறேன், நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறேன். பட் ஆனா நான் வந்து இப்போ நமக்கான ஒரு வீடை நம்ம வந்து கட்டும் போது அதுல இருக்கிற ஒரு ஃபீல், அதுல இருக்கிற ஒரு எமோஷன் வந்து நிஜமாவே ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட், சீரியஸ்லி. ஸோ நிறைய பேருக்கு இது கண்டிப்பா ரிலேட் ஆகும்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் டைம் எவர், அது சின்ன வீடோ பெரிய வீடோ, சின்ன சைஸ் வீடோ பெரிய சைஸ் வீடோ அது மேட்டர் இல்ல. அட்லீஸ்ட் நம்ம ஒரு செங்கல் அந்த இது வைக்கும் போது அந்த ஒரு எமோஷன் இருக்கே, அது வந்து நிஜமா அல்டிமேட் டு த கோரா இருக்கும். ஸோ அதான் இன்னைக்கு நீங்க vlogல பார்க்க போறீங்க. பாருங்க, வீடியோக்குள்ள போலாம். வீட்டுக்கு வாசப்படி வேணும். விஷ்ணாயத் பரமம் பதமவரியா அப்தியானந்தராயாயம் கர்மம் ஜெயதேம். அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இது கீழே எடுத்துக்கணும், தண்ணியை கொட்டணும், ஒரு ஆர்த்தி காட்டணும், அவ்வளோதான். தண்ணி ரொம்பணும், ஒரே ஒரு ஆர்த்தி காட்டணும், அவ்வளோதான், வேலை முடியும். சரியா? எப்படி ஃபீல் பண்றீங்க? சாமி கும்பிட சொன்னா காதல் பண்ணிட்டு இருக்காங்க. மேல ஏதோ பெற தெரியுமா? பாருங்க, நான் தான் அந்த பெற. இங்க தெரியுது. நேஷனல் ஆந்தம் முடிஞ்சு மேம். ஃபேண்டசி ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? என் போட்டோ அடக்க முடியலையே. ஏ மார்ச், பேசாம போறியா இல்ல வாயில ஒண்ணுக்கு அடிக்கவா? சாணி மிதிக்கல, நீ சாணி போட்டு வந்துட்டோம். சாணி போட்டு அடிக்க அங்க போய் தம்பி வாங்க போலாம். அக்கா பார்க்க தான் இப்படிதான் பேசுவாங்க. ஆனா நீங்க பாக்கவும் அப்படி இல்ல, பேசவும். கிருஷ்ண கோஷல் வாய்டா. நீ யார் தெரியுமா? இவன் குஹனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், பைல்வான்றாங்க. ஓகே, ஃபியூ டேஸ் லேட்டர் நாங்கள் வந்து சைட்டுக்கு வந்திருக்கிறோம். சைட்டில் வந்து சாயில் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக சாயில் டெஸ்ட் வந்து எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னா, எத்தனை அடி ஆழத்தில் வந்து களிமண் இருக்குது, எவ்வளோ ஆழத்தில் மண் வருது, மணல் வருது, அதோட சாயிலோட அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் அந்த டெஸ்ட் எடுப்பாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஸோ அதான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எடுத்துகிட்டு நம்ம ஃபவுண்டேஷன் போட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு ஒரு பெட்டரான ஒரு இதாக இருக்கும். சும்மா ரேண்டமாக ஒரு வெறும் ஒரு 6 அடி இல்லை 5 அடியில் வந்து ஃபவுண்டேஷன் போடுறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் களிமண் மட்டும் அங்கே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 4 அடி 5 அடி தோன்ற மாதிரி இருக்கும்.
பட் ஆனால் இது நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ரிப்போர்ட் இருக்கும், கிளியரான ஒரு ரிப்போர்ட், எத்தனை அடியில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கும் கிளியராக தெரியும். இப்போ போயிட்டுருக்கு, ஒர்க் போயிட்டுருக்கு. அண்ட் பிளான் அப்ரூவலுமே வந்து கைக்கு வந்துருச்சு. ஸோ பூஜை போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இது மீன்மைல் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அப்படியே வந்து இதுவும் இந்த வேலையும் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பில்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது ஜாலியாக இருக்குது. அடுத்து என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். வந்து ஆல்ரெடி சாயில் டெஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தட்டி இறக்கணும். இந்த பைப்புக்குள்ளே தான் வந்து நம்மளோட சாயில் டேட்டா இருக்குது. டேட்டா தனியாக தருவாங்க, பட் சாயில் இருக்குது. ஸோ அது எவ்வளோ என்ன ஏதுன்றதை பார்ப்போம். அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து. மணல் இது வந்து எத்தனை மீட்டரில், விச் மீன்ஸ் ஒரு 10 ஃபீட்டில் வந்து சாண்ட் இருக்குது, கம்ப்ளீட் சாண்ட். ஆப்போசிட் சைட்டில் விசிட்டர்ஸை பார்த்தோம். ஹாய், குவானா தானே இது? எஸ். ஓகே, ஸோ வந்து சாயில் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு வந்துட்டேன். இதோட ரிப்போர்ட் வந்து கிளியர் டேட்டாவாக ஒரு பேப்பரில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. லைக் எப்படின்னா எத்தனை ஃபீட்டில் வந்து க்ளே சாண்ட் இருக்குது, அப்புறம் எவ்வளோ ஃபீட்டில் சாண்ட் இருக்குது, எவ்வளோ ஃபீட்டில் சாயில் இருக்குது அப்படின்ற எல்லாம் எக்ஸாக்ட் டீட்டெயிலும் நம்மளுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுபடி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். லைக் வந்து எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் நம்ம போகலாம் அப்படின்றது. அதாவது இப்போ ஒரு 10 அடிக்குள்ளே நம்மளுக்கு வந்து மணல் இருக்குது, இல்லை மண் இருக்குது, இல்லை பாறை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நார்மல் ஃபவுண்டேஷனே போய்க்கலாம். அதுவே வந்து அதுக்கு மேலே இன்னும் ஒரு 13-15 ஃபீட்டுக்கு மேலேயுமே வந்து க்ளே தான் இருக்குது, களிமண் தான் இருக்குது அப்படின்னா பைல் ஃபவுண்டேஷன் தான் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. பைல் ஃபவுண்டேஷன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ அந்த மெட்ரோக்கெலாம் போடுறாங்கல்ல, ஒரு போர் டைப்பில் இருக்கும். லைக் அப்படின்னா ஒரு ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ளே கம்பி இறக்கி அதுக்குள்ளே ஃபுல்லாக காங்கிரீட்டை ஊற்றுவாங்க. அதுவே நார்மல் ஃபவுண்டேஷன்னா ஒரு 6x6 சைஸ்லையோ இல்லை 3x3 சைஸ்லையோ அது வந்து நம்ம அந்த ஃபூட்டிங்கை பொறுத்து அந்தளவுக்கு குழி தோண்டி அந்த இடத்துல மட்டும் ஃபூட்டிங்கை இறக்கி பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஹைட்டாக பில்டிங் கட்ட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபவுண்டேஷனை பிளான் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா ஒரு பில்டிங்கோட மெயின் விஷயமே வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, பட் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபவுண்டேஷன் தான். ஸோ அதனால் அதில் வந்து நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து சாயில் டெஸ்ட்டே எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாக வந்து என்னென்ன ப்ரொசீஜர்லாம் போகுது, என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது அப்படின்றத கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். 5 hours later. ஏறு ஏறு ஏறு. ஓ, கூலிங் கிளாஸ்னா இதுதான். பிறவி பைத்தியம். எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஒருத்தர் பாவம், நான் பாட்டு ஸ்லோவா போறேன், அவருக்கு நான் எல்போர்டுன்னு தெரியுது, அமைதியா வராரு, நான் என்ன பண்ணாலும். அவரும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி இருந்திருப்பாருல்லக்கா, அதெல்லாம் ஞாபகம் வந்து யோசிச்சுனே வண்டி ஓட்டின்னு இருப்பாரு. நல்லா வண்டி ஓட்டுறீங்க, பிறவியில வந்ததுடா அதெல்லாம். நல்லா தான் ஓட்டுற. அப்போ அந்த காஷ்மீர் ட்ரிப் பிளான் பண்ணிடலாமாக்கா? நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களா? லடாக்கு எங்களை கூட்டு போறியாது. என்னால இங்க இருக்கிற லட்சுமி நகருக்கே போக முடியல, இதுல லடாக். அப்பாடா, எப்படியோ ஒரு வழியாக உயிரோட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். 40 minutes ஃபுல் டிராஃபிக்ல ஓட்டிருக்கேன். ஆனா நீ எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ண பக்கத்துல. ஓட்டு ஓட்டு ஓட்டு. என்னதான் நான் அப்பப்போ டென்ஷன் ஆனாலும் நான் இதை சொல்லி ஆகணும். நீ வந்து நல்ல சூப்பராக ஓட்டுற. கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம். இன்னும் 2 வாட்டி தான், இன்னும் 2 வாட்டி நீ ஓட்டிட்டேன்னு வச்சுக்கேன், இந்த மிஸ்டேக்ஸ் கூட நீ பண்ண மாட்டேன். ஸோ வெரி குட், ஹை ஃபை. போகும்போது நான் தான் ஓட்டுறேன். அதான் அந்த இதுதான் வேணும். நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. அங்க ஒருத்தர் நிக்கிறாரு. அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே. ஐயோ, ஆ இன்சா ஆ கும்சா ஆ இன்சா ஆ கும்சா.
ஆஸ் a கார் டிரைவரா நீ இந்த கேம் விளையாடணுமே. ஓ ரோட்ல நீங்க விளையாடுவீங்க என்ன? 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவீங்களோ? கட கட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. ஓ அது பார்த்து உனக்கு ஆசை வந்துருச்சா? கேஸ் பெடல் அவுக்கு. ஃபிஃப்த் பிளேஸா? அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். ரியல் காரமா நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்ல 0 பிளேஸ் போயிருப்பேன். 0 பிளேஸ். சரி நான் ட்ரை பண்றேன் கொண்டு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஸ்வேதா என்ன ஸ்வேதா விளையாடிட்டு இருக்க? இங்க பாரு, இது எப்படி ஏத்தி உள்ள தள்ளு, அப்பதான் பாயிண்ட் அதிகமாகும். பாயிண்ட் வேணும்ல, உள்ள தள்ளு உள்ள தள்ளு. போடு போடு, ஏத்து உள்ள போடு. ஸ்பீடா போடு ஸ்பீடா போடு. உனக்கு இது ஞாபகம் இருக்கா குண்டு? சின்ன பசங்க விளையாடுறதுக்குள்ள நீ போய் விளையாடிட்டு இருந்தியே. அதை நாங்கள் வீடியோ எடுக்கல, பட் ஆனால் அன்னைக்கு நம்ம ஐரா பாப்பா இருக்கால, அவ கூட சேர்ந்து போட்டி போட்டு விளையாடிட்டு இருந்தா. இதுல வந்து எந்த லைட்ல அந்த இது எட்டி பார்க்குதோ அதை அடிக்கணும். அடி 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 அடி. ஹலோ 1000 ஜெயிச்சிட்டேன். அதுக்கு மேல வரல. உன்னை குறுக்க கை வச்சிடாத, அவன் கைய நச்சு விட்டுருவா. அவன் வெறி ஆயிட்டா. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கார் ரேஸ் ஜாம்பீஸ் விளையாடுற நேரத்துல ஸ்வேதாக்கு பல்லு தேய்க்க விளையாடணும். ஸ்வேதா, நீ இங்க பல்லு தேய்க்கிறதுக்கு உனக்கு தேய்ச்சா கூட நாத்தம் அடிக்காம இருக்கும். எனக்கு தேய்க்கிறது கஷ்டமா இருக்கு. இது பெரிய பிரஷ்ஷா இருக்குல்ல, பாத்ரூம் பிரஷ் மாதிரி இருக்குல்ல. இதை எடுத்துட்டு போயிடுவோமா? தூக்கிட்டுமா? அடப்பாவீங்களா, 2 பேரும் சேர்ந்து பல் தேய்க்கிறீங்கல்ல. ஸ்வேதா அடிக்கலாம் வேண்டாம், தேய்ச்சா போதும். அடப்பாவீங்களா, -1ல போயிட்டு இருக்கு உங்க ஸ்கோரு. மென்டலுங்களா? அது எங்க இருக்கோ அங்க மட்டும் தான் தேய்க்கணும். 350 பாயிண்ட் எடுத்து 220க்கு போயிட்டீங்க பாருங்க. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? புடிச்சுக்கோ சேனா சைடுல. எங்க மேல 61% சீக்கிரம். 62 65 92 இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. 92 மார்க்ஸ் எடுத்துருக்க. வெரி குட். முடியல. கேம் எல்லாம் முடிச்சுட்டு 200 வீடியோ எடுக்கிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்ன குண்டு, ஊருக்கு போறியா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நான் வந்து பெங்களூர் போறேன் கைஸ், ராம விட்டுட்டு படிக்க போறேன். நாங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறோம். அதெல்லாம் நினைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இட்ஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட்னஸ். இன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நான் வந்து மனசு உடைஞ்சு போயிட்டேன். அப்புறமா மறுபடியும் ஸ்ட்ரென்த் கொண்டு வந்துட்டேன். சொல்லு குண்டு. இறங்குடா, நான் ஓட்டுறேன். நைஸ் ஜோக். ஸோ நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருக்கோம். போடா போடா. திரும்ப போகும்போதும் வந்து எங்கள் குண்டு தேவதை தான் வந்து கூப்பிட்டு போறா. கான்ஃபிடென்ட் யூ ஆர் நவ? வெரி மச் கான்ஃபிடென்ட். ஓகே, நான் ஓட்டுறதுலே தெரிய வேண்டாமா? ஆமா, பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்க. தெரியலையா, அதனால தான் கேட்குறேன். முன்னாடி ஒரு பைக் லைட்டா லெஃப்ட்ல விட்டு போச்சுன்னா இந்த இடம் மட்டும் எனக்கு நீ ஓட்டேன் அப்படின்னு. அதுதான் எனக்கு கொஞ்சம் என்ன வந்து ரொம்ப பேசுறேன். நான் எந்த அளவுக்கு வண்டி ஓட்டுறேன்ற பெருமை உனக்கு தெரியல. கொஞ்சம் ஓடிக்கிறியா, ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். பெருமை ஊரே பேசுது. ஆக்சுவலி எனக்கு இப்போ கண்ணெல்லாம் கலங்குது உங்களை பார்க்கும்போது. நான் வந்து வண்டி ஓட்டும் போது பேச கூட மாட்டேன். இப்ப சிரிச்சுட்டே வரேன். அதுலயே தெரிய வேணா நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன்னு. ஓ சரி
ஓட்டு ஓட்டு நல்லா தான் ஓட்டுறா. பாருங்க இந்த மாதிரி இத்தனை வண்டி போற ரோட்ல ஓட்டிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? வேணும் வண்டி வேணுமா? ஆமா வேணும், வாங்கி தெரியா? நீ ரொம்ப குறைச்சல கொடுத்துக்கிட்டே மரியாதையா போய் செருப்பு கழட்டி அடிச்சு போய் நான் தெரியல எனக்கு. வண்டி போயிடுச்சு. கையே இல்ல ஸ்டீரிங் வேணும். ஓ கைவிட்டு ஓட்டுறீங்க என்ன மேடம்? ஒத்த கையில இப்ப டான்ஸ் ஆடிட்டே நம்ம வைப் பண்றோம் கஷ்டம் தான் சந்தோஷம் வைபிங். பேர் என்னன்னு தெரியுமா? வாங்க மேடம், வாங்க எல்போர்டு மேடம். நீங்க சேஃபா வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு நன்றி. நான் உங்க டிரைவ் பண்ணி போயிருக்கேன். ப்ரோ லீடராவா? எப்படிடா மொத்தம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களும் நம்ம கூட தான் இருப்பானுங்க போல இருக்கு. லீடர் ஓ லீடர்ஸ் எல்லாம் ஓட்டுனா எள்ளு போட்டு ஓட்டுங்க. சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். ஓகே. ப்ரோ லீடர். ஆனா எனக்கே தெரியுது செம்ம டிராபிக்ல கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா எப்பவுமே ரொம்ப பயப்படுவேன். வண்டியில கூட ஏறாத அளவுக்கு நான் பயப்படுவேன். சொல்லிடுவேன் அடியில வருவீங்களா? அறிவு கெட்ட வண்டியில ஏறாம அடியில வந்து இப்போ இப்படி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வண்டியில நீ ஏற மாட்ட. லாரி தான் உன் மேலே ஏறும். வண்டிக்கு தான் அதுல. ஒன்னாவது. சரி ஓகே. வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் வந்து என்ன ஓட்ட சொன்னா அழுவேன். மாட்டேன்டா, எனக்கு பிடிக்கலடான்னு சொல்லிட்டே இருப்பேன். இப்போ நானே எக்ஸ்கியூஸ் மீ கிவ் மீ தி கீ, ஐ வில் டிரைவ் தி கார், யூ ப்ளீஸ் ஸ்டே காம் அண்ட் கம் அப்படின்ற லெவலுக்கு நான் வந்து இப்போ ஆயிட்டேன். பெரிய ஆளுங்கப்பா. அவ்வளோ சிரிப்பு இல்லை. அழுவேன். தண்ணியா குடி கார்ல ஏத்த வேணாம், அவளே சாவர முடியும். தொண்டையில் கிச் கிச் விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச் கிச்ச போக்குங்க. டேய் பைத்தியம். வாயை மூடிட்டு எப்படி பேச முடியும்? சரி ஓகே, அவ்வளவுதானா? நீ ஏதோ பேச வந்த, அப்படியே கெடுத்து விட்டா. ஸோ பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லாவே டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெயினா இப்போ ராம் வந்து நான் வந்து கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்றதுக்கு காரணம் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நான் பெங்களூர் போறேன் என்னோட மாஸ்டர்ஸ்க்காக. ஸோ நிறைய நாள் நான் அங்க தனியா இருக்க வேண்டியது வரும். ஸோ மை ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் போங்க. ஸோ அந்த காரை ஓட்டிட்டு நான் பெங்களூர்ல போவேன். உங்க ஜிபேல தானே? அது யாரு ஜிபேவா இருந்தா என்ன, வாங்கி தரேன்ல. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இல்ல நான் இதுக்கு எனக்கு வந்து பதில் இருக்கு. ஆனா சரி வேண்டாம், சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சிருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நக்கினே இருக்காது. நக்கீரர் பரம்பரையோ? அதுவும் குப்பையில போட்டாடா அந்த டப்பாவை எடுத்து நக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க வாழை இலை வந்து சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் கொஞ்சம் மீதி சோறு வச்சு போடுங்க அப்படின்னு. நாங்க என்ன பண்றோம், அவன் வாழை இலையே மீதி போட மாட்டான். சோகா சொன்ன சொல்லியிருக்கேன். என் ஜோக் ஓவர்லாப் பண்றீங்கன்னா அதோட நல்ல பெட்டர் ஜோக் தான் அது. சரி ஓகே, இவளுங்க சிரிச்சு போன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. சரி கைஸ், ஒண்ணுமே இல்லை, நம்ம கார் ஓட்டுற அவன் தான் முடிச்சுக்கிறேன். அவங்க கமெண்ட்ல கேட்பாங்க, நீ கார் ஓட்டு இல்ல என்னத்தையும் ஓட்டு, ஏன் என் உயிரை வாங்குற அப்படின்னு. கார் ஓட்டு இல்ல பீ ரோட்டு கட்ட குதிரை தெரியுது. என்னங்க காத்தடிக்கிறீங்க, சிரிப்பு வர மாட்டேங்குது. ஐயோ பைத்தியக்காரி, நான் பண்ணி காட்டுறேன். நான் கவுண்டர் போடுறேன்னா கவுண்டர் சேர்த்து அவளே போட்டேன். சரி இப்படி பண்ணு, நான் சொல்றேன். என்ன சைக்கிளுக்கு இதுக்கப்புறம் பண்ண முடியாது. வீட்டுக்கு போறோம். பை, குட் நைட்.